எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் முள்ளங்கி வச்சுட்டு இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் காரக்குழம்பு. முள்ளங்கி மட்டும் தான் போடணும்னு அவசியம் இல்லை, முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நான் செய்கிற மெத்தடில் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் ப்ளைனாக தக்காளி குழம்பு கூட இப்படியே வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முள்ளங்கி வறுத்தெடுக்க போகிறோம். இது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. முள்ளங்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்கு வெந்தால் போதும். முள்ளங்கி நல்லா வணக்கிக்கணும். வணக்கி லைட் ப்ரௌன் ஆகணும். முள்ளங்கி மட்டும் தான் அப்படி வணக்கணும். இன்றைக்கி நான் முள்ளங்கிக்காயை வச்சு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மெத்தட் இன்றைக்கி கேரட் வச்சு செய்யலாம். கேரட் பீன்ஸ் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். இவனை எப்படி வேணால் இன்றைக்கி செய்யலாம். வேணாம் இப்போ வணக்கி வச்சாச்சு. இப்போ குக்கர் மட்டும் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். இந்த பிராண்டோட நல்லெண்ணெய் இயற்கை. நான் பிராண்டுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணல, ஆனால் சும்மா எண்ணெய் நல்லெண்ணெய் இப்படி பிராண்டை மட்டும் காட்டிக்கிறேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்ஃபார்மாக புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. கடுகு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா பொரியட்டும். வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புளிக்குழம்பு பண்ணுறாலே வெந்தயம் முக்கியம். இது கூட வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டு வரமிளகா ஒரு கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒன்று பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோ. இது வணக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கும் சேர்த்து நான் 1 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். பத்தலை அப்படின்னா நீ சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா அந்த குலைவாக வந்தப்பனால மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா காரம் நிறைய போட்டிருக்குறோம். இது கூட மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது கூட பார்த்திங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். சீரகத்தூள் இல்லாதனாலும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நம்ம காய்களை ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம புளி கரைசல் எலும்பு சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொட்டுட்டு நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி சின்ன குக்கர் வச்சு செஞ்சு காட்டிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பெரிய குக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியோட கீரை இருக்கும் பார்த்திங்களா மேலே, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விஷயம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தட்டி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டான். எல்லாம் மட்டும் இதே மெத்தடு நீங்கள் எந்த காய் வேணால் போட்டு செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருப்பான். ஆனால் புளி மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. தலைமை ரெடி ஆகிட்டான். நீங்கள் வேணும்னா தேங்காய் அரைச்சி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இன்னும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். புளியோட தன்மையெல்லாம் கம்மியாக தலைமை சூப்பராக ரெடி ஆகிட்டான். பத்தாடி நல்லா சாம்பார் மாதிரி மணக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டு சமையல் சொல்லுங்க. ஆனால் சாம்பார் இல்லை, ஆந்திரா ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு இது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாடா பாய், see you, bye.